அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928வது வருஷம் பென்சிலின் அப்படிங்கிற முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிச்சாரு. தற்போது பல்வேறு வகையான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு புழக்கத்தில் இருந்தா கூட இதுல உயிரிழப்பும் ஏற்படும் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. லுகேமியா நோயால பாதிக்கப்பட்ட 60 வயது நோயாளி ஒருவருக்கு அதிகமான காய்ச்சல், குறைந்த ரத்த அழுத்தத்தோட அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போது உடனடியாக பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மருந்துகள் வேலை செய்யல. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்குது. ரத்தத்துல பின்னர் ட்ரக் ரெசிஸ்டன்ட் கிளப்சில்லா நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான மருந்துகளோட கலவை தேவைப்பட்டிருக்கு. அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டதன் காரணமா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு நோயாளியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்குது. இது பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகளுக்கு எதிராக முன்பு பயன் உள்ளதாக இருந்த மருந்துகளை எதிர்க்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிருச்சு. அதாவது அதிகப்படியாக ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் சாப்பிட்டதுனால அவரோட உடம்பு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளையும் எதிர்த்து போராட தொடங்கிருச்சு. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகள் காலப்போக்கில் மாறி தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கடினமாக்கக்கூடிய மற்றும் மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கான பலன் கிடைக்காத நிலை மூலம் AMR எனப்படும் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. அதாவது மருந்துகள் எடுத்துக்கொண்டாலுமே கூட கிருமிகள் கொல்லப்படாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதனால தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பது ரொம்ப கடினமாகிறது. சில சமயங்களில் சிகிச்சை அளிப்பதே சாத்தியமே இல்லாத நிலைமை கூட ஏற்படுது. அதிகப்படியான அல்லது தவறான ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்பாடு இந்தியர்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப மோசமாகவே பாதிக்குது. 2019 நாட்டில் நடந்த 29.9 லட்சம் செப்சிஸ் இறப்புகளில் 60% பாக்டீரியா தொற்று காரணமாக ஏற்பட்டதா சமீபத்திய லான்செட்டோட ஆய்வு காட்டுது. இதில் அந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 10.4 லட்சம் செப்சிஸ் இறப்புகள், கிட்டத்தட்ட 33.4% ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையால உருவானது தான் அப்படின்னு லான்செட் அறிக்கையில ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆண்டுக்கு 3 லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமா இந்த பிரச்சனையால மரணம் அடைகிறாங்க. அடுத்த 25 வருஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் சேர்த்து 39 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நோய் தொற்றுகளால இறக்கக்கூடும் அப்படின்னு லான்செட் கணிச்சிருக்கிறாங்க. மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் மருந்து கடைகளில் போயிட்டு நீங்களாகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி பயன்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ உலகம். இது ஒரு பக்கம் இருக்க, மீன் வளர்ப்பு போன்ற சில தொழில்களில் மீன்களுடைய உயிரிழப்பை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துகிறாங்க. இதனால் உணவு மூலமாகவும் மனிதர்களுக்குள்ள இந்த விஷயம் நுழையுது. 2019 வருஷத்தில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளில் செப்சிஸ் காரணமாக இறந்த 5 லட்சம் பேரில் 3.25 லட்சம் பேர் குழந்தைகள் பாக்டீரியா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறாங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடையே உள்ள கொடிய பாக்டீரியா தொற்று ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா பாதிப்பு தான். அதாவது நிமோனியா பாதிப்பில் இருந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு அதற்கான மருந்துகளில் இருந்து பக்க விளைவு ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது. ஒரு நோய்க்கு ஆன்டிபயோட்டிக் தேவையா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்க உரிய ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இந்தியாவில் அது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இதனுடைய பாதிப்பு குறித்த விவரங்கள் வெளியே வர்றதே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதிப்புக்கு பிறகு மருந்து கடைகளுக்கு போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்குது. இரும்பல், சளி, காய்ச்சல் உள்ள எல்லா நோய்க்குமே ஆன்டிபயோட்டிக் தேவை கிடையாது. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எதற்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விழிப்புணர்வே இல்லாதது, அது மட்டும் இல்லாமல்
இதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த பிரச்சனையை மேலும் மேலும் அதிகமாகிட்டே போகுது. இந்த சூழலில் நம்மளோட அண்டை மாநிலமான கேரளா மருத்துவ பரிந்துரை இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸை விற்பதற்கு தடை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை இந்தியா முழுக்க வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவிலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்ற முடியும். எளிய மாற்றங்கள் கூட ஏஎம்ஆர் விஷயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக தடுப்பூசிகள் ஆன்டிபயோட்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதோட ஏஎம்ஆரையும் தடுக்குது. இதற்கு நடுவில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ரிசர்ச்சில் குழந்தைகளுக்கு நிமோனிகாக்கஸ் தடுப்பூசிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய விளைவாக பொதுவாக ஆன்டிபயோட்டிக்ஸோட பயன்பாடு அப்படிங்கிறது 70% வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாட்டோட மிகப்பெரிய செலவினத்தை கூட கட்டுப்படுத்துமா. இந்த நோய் எதிர்ப்பை சமாளிக்க அதிகபட்சமாக $100 ட்ரில்லியன் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தொகை அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை போல இது பல மடங்கு அதிகம் தான். இவ்வளவு பெரிய சுமையை எந்த ஒரு நாட்டாலும் சுமக்கவே முடியாது. விழித்து கொள்ளுவோமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற 4th State தமிழ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.